நிகரெல்லாம் பேரரசு அத்தியாயம் 5. மறுநாள் காலை இளவரசன் மெதுவாக கண்களை திறந்தான். நேற்றிரவு அவன் கண்ட அதிசய கலை அவனது மனதில் ஆழமாக தங்கியிருந்தது. விழித்ததும் அவன் உடலெங்கும் வலிமை பரவும் உணர்வால் நடுங்கினான். ஆச்சரியமாக அவனது கற்றல் திறன் மாறி வேகமாக முன்னேறத் தொடங்கியிருந்தது. அவன் தன் கை முஷ்டியை இருக்கும் போதே பின்னால் 10 அடி அளவுக்கு உயர்ந்த பெரும் உருவம் தோன்றியது. அந்த உருவம் கால் பதித்தவுடன் நிலம் உருக்குலைந்தது. சுற்றமும் அதிர்ந்தது. சில கணங்களிலேயே அந்த உருவம் ஒளியாகி அவனது கைகளில் கரைந்து சேர்ந்தது. அந்த வேளையில் எங்கோ தூரத்திலிருந்து அசுரக்காளையின் கர்ஜனை ஊடியும் போல சத்தம் எழுந்தது. வன்னில் வெளிப்படும் ஆற்றல். இளவரசன் அசுரக்காளையின் குத்து நுட்பம் என்று முழங்கி கையை வீசினான். அவர் எதிரில் இருந்த பெரிய பாறை முழுசாக அதிர்ந்து தரையில் உருண்டு 20 அடி தள்ளி போனது. பெரும் குழி உருவாகி அடுத்த நொடியே பாறை பிளந்து சிதறி தூளானது. அதை பார்த்த இளவரசன் வியப்புடன் வாயை திறந்தான். அதே சமயம் அவன் முன்னால் ஒரு சிவப்பு நிற ஒளிப்பந்து தோன்றியது. ஒளிப்பந்து, புரிகிறதா இளவரசா? இதுதான் என் ஆற்றல். இளவரசன் மகிழ்ச்சியுடன், உங்கள் ஆற்றல் மிக வலிமையானது. உங்களுக்கு பெயர் ஏது இருக்கிறதா? ஒளிப்பந்து, இல்லை, நான் வெறும் ஆற்றல்தான். இளவரசன், அப்படியானால் இனி நான் உங்களை வித்தகன் என்று அழைப்பேன். நான் உன்னை அந்த பெயரால் அழைத்தவுடன் நீ எனக்கு உன் சக்தியை கொடுக்க வேண்டும். வித்தகன் சிரித்தபடி, சிறுவன் எனக்கு பெயர் வைத்து விட்டான். நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன். எட்ரினான் மறைந்திருக்கும் உண்மை. இளவரசன், வித்தகா, மீதமுள்ள 11 நட்சத்திர சக்திகள் எனக்கு எப்போது சேரும்? வித்தகன், இளவரசா, ஒவ்வொன்றும் சரியான தருணம் வந்தால் தாமாகவே உன்னிடம் திறக்கும். இன்று நீ கண்டது முழு ஆற்றலின் 10%. முழு உருவம் ஒரு கிரகத்தின் பருமனை போல் விரியும். இளவரசன், அப்படியென்றால் என் மூதாதையர் எவ்வளவு ஆற்றலை கற்றிருந்தார்கள்? வித்தகன் சற்று இடைவெளி வைத்து, உன் மூதாதையர் 12 ஆற்றல்களையும் முழுமையாக அனைத்து 100% திறமையோடும் கற்றவர். ஆனால் அவர் மக்கள் முன்னே காட்டியதும் பயன்படுத்தியதும் 40% ஆற்றல் மட்டுமே. அந்த 40% ஆற்றலிலேயே ஒரு குத்தில் ஒரு நகரமே தரையோடு கலந்தது. இளவரசன் மூச்சுவிட தவறி அதிர்ச்சி அடைந்தான். இளவரசன், அனைத்தையும் கற்றிருந்தும் ஏன் அவர் எதிரியை வீழ்த்த முடியவில்லையா? வித்தகன் மெல்லிய குரலில், அந்த பதிலை இப்பொழுது உனக்கு சொல்ல முடியாது. அது உன் பயணத்தின் ஒரு பகுதி. காலம் வந்தால் உன்னால் அதை அறிய முடியும். இளவரசன் நெஞ்சில் விழித்த கேள்விகள் ஓயாமல் மோதின. ஆனால் அவன் உணர்ந்தான், இதுதான் அவன் வாழ்க்கையின் உண்மையா தொடக்கம் என்று.